ஃப்ரெண்ட்ஸ், இது கையில் கிடச்சிது. இது லாஸ்ட் ஏற்றி அமுச்சிட்டோம் ஆல்ரெடி ஒரு மூட்டை. நீங்கள் பாருங்க, வச்சு பார்க்கலாமா? வடைக்கலாமா இதை? ஃப்ரெண்ட்ஸ், இதை வடைக்கலாம் இருங்க. நல்லா இருக்குது இது மாடு சாப்பிடுறது போட்டு. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து தர்பூசணி இந்த மாதிரி தர்பூசணி தோட்டத்தில் தான் இருக்கும். பின்னாடி பாருங்கள், இங்கே வந்து தோட்டத்துக்கு ஓனர் வந்து பயிர் வச்சுட்டு தர்பூசணி முடிஞ்ச வரைக்கும் லோடு ஏற்றிட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு விற்றுட்டு மீதி இருக்கிறத ஏலம் கொல்லை விட்டுருவாங்க. யார் வேணால் வந்து பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த தோட்டத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம தர்பூசணி பெருக்கி போகிறோம். வேஸ்ட்டாக இருக்கிறத மாடுலாம் மேய்ஞ்சின்னு இருக்குது பாருங்கள். மாடுலாம் மேய்ஞ்சின்னு இருக்கிறத நம்ம மீதி எது கிடக்குதோ பறிச்சுட்டு மீதி எடுத்துன்னு போகிறோம். சரி வாங்க, நாங்கள் பெருக்க போகிறோம். எங்களாம் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். இது உடைக்கிட்டா? இது காயா? உடைக்கிட்டா நல்லா இருக்குமா தெரில. உடை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை உடைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். காய் ஒன்றுமே இல்லை அதில். இது நல்லா இல்லை, நல்லா இருக்குது சாப்பிட்டானா. உடைக்கலாமா இதை? ஃப்ரெண்ட்ஸ், இதை உடைக்கலாம் இருங்க. நீங்கள் பாருங்க, இது மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். பின்னாடி அப்படியே இடம் மாடு வருது. இதை சாப்பிட புட்டு தரேன். அவள் இதை சாப்பிட்றா. அவள் நல்லா இருக்குது. மாடு சாப்பிட்றது போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். மாடு கொடுக்குறப்போ வீடியோவே எடுத்து போட்டு எவ்வளோ மாடுங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கழனி அப்படியே சுற்றி பார்த்தா இங்கே ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எப்படி கொல்லை விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக மாடு தான் கட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்தது லாஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. எல்லாம் உடச்சி பார்த்துட்டு அங்கங்கே உடச்சி போட்டு கிடக்குது. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எப்படி ஏதோ ஒன்று கிடைக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்திருந்தா நல்லா பெருசாக புதுசாக அப்படியே நல்லாவே எடுத்துன்னு போயிருக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ இருக்கிறது தான் மீந்து போந்த எடுத்துன்னு போகணுன்ற மாதிரி நாங்கள் தேடின்னு இருக்கோம். ஒட்சா எல்லாமே வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. சரி வாங்க பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இதை பாருங்கள் தெரிதா? ஆல்ரெடி காலையில் வந்தவங்களாம் இவங்க இங்கேயே வச்சு இங்கே வந்தால் வச்சு சாப்பிட்டு போயிடலாம். இங்கெல்லாம் வந்து காலியே பண்ணிகிட்ருக்காங்க. இதை பாருங்கள், எவ்வளோ பெருசு வேஸ்ட்டாக உடஞ்சி போயிருக்கு. இது வந்து நேற்று நைட்டு சாயங்காலமே விட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து பொறிக்கின்னு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்தால் எப்படின்னா எதை எடுக்கிறதுனே தெரியாது. இதே மாதிரி நாங்கள் சின்ன வயசில் ஒரு டைம் எடுத்துருக்கோம். வருஷம் இந்த மாதிரி நடக்கும். ஆனால் நாங்கள் தான் வரமாட்டோம். யாராச்சும் எடுத்துன்னு வந்து கொடுத்தா அதையே வாங்கிப்போம். மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடில் கடையில் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி எதனா கொடுத்தாங்கன்னா அப்படியே அதையே வாங்கி அந்த வருஷம் தர்பூசணி சீசன் அப்படியே முடிஞ்சிடும் சாப்பிட்டு. இந்த மாதிரி வெள்ளேரி பழம்ன்ற கிர்னி பழம் கொல்ல விடுவாங்க, இது கொல்ல விடுவாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை ஒன்றுத்தை பறிச்சிருக்கேன். தெரிஞ்சு பார்த்தீங்களா? இதை நான் வந்து இப்போ போட்டு உடைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு சரியாக பெருக்கி தரல ஃபஸ்ட் டைம் வந்ததுனால. உடஞ்சிடுச்சா? இது பிரித்து பார்க்கலாமா? நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போல். நல்லா இருக்கிறத மட்டும் பறிச்சுட்டு மீதி இருக்கிறத விட்டுருவாங்க போல். இந்த மாதிரி இன்னும் நம்ம காலையில் வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இவளுக்கு நான் ஆல்ரெடி ஒன்று உடச்சி போட்டேன்றதுனால அதே பழக்கத்தில் இப்போ என்கிட்ட வரா. உடச்சி தரேன் உடச்சி தரேன். வா வரேன் இரு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், இவளுக்கு உடச்சி குத்துக்கணும் பழுக்குது. நான் ஒன்றா இதுதான் நல்லா இல்லை. இந்தா அதுவும் நல்லா இல்லை. இதை துண்ண மாட்டா. ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சுக்கா மரம் தெரியாதவங்களுக்கு நான் காட்டுறேன். தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. பஞ்சுனா இந்த தலைக்காணி பெட்டெலாம் செய்வாங்கள்ல, இலவம் பஞ்சுன்னு சொல்லுவாங்களே,
அந்த பஞ்சு காயோட மரம் இந்த இதுதான். இது நாங்கள் சின்ன வயசில் இதோட குட்டிக்கா பிஞ்சு ஸ்டார்ட் ஆகும்ல, அதில் வந்து நாங்கள் பேன்கான்னு சொல்லிட்டு இது உள்ளே இருக்கிற விதையை எடுத்துன்னு வந்து குத்திக்கின்னு கிடப்போம். இந்த இருக்குது பாருங்கள் பஞ்சு காய் பெருசாகி வெடிச்சதுனா தான் பஞ்சு. இதில் இருந்தால் பெட்டு தலைக்காணி அதெல்லாம் செய்வாங்க. இதோ பாருங்கள் அதோட மரம் இதுதான். இதோ பாருங்கள் இதுதான் பேன்கான்னு சொல்லுவோம். இதுலேருந்து எடுத்து பேன் குத்திங்க கிடப்போம் நாங்கள். பேன்கான்னு சொல்லிட்டு சின்ன வயசில். என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், கேவலமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சுக்கா மரம். தெரியாதவங்களுக்கு பப்ளி பழம் இருக்குது, யாருதுன்னு தெரில, அர்த்தா திட்டுவாங்க அப்புறம். அதை பாருங்க அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பாருங்க பப்ளி பழம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை உடைக்க போகிறேன். ஒருக்கா அந்த மாதிரி தான் அந்த கழனியில் உடச்சுன்னு வந்துட்டேன்னா அது மணலாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ஏற்றி அனுப்பணும்னு சொல்லிட்டு அது அப்படியே விட்டு வந்துட்டேன். இது உடைக்கிறேன். நல்லா தான் இருக்குது உள்ளும். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் யார் வந்து சாப்பிட்ருக்கீங்க தோட்டத்துலேயேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ் இங்கே பாருங்கள், அதோ இங்கே பக்கத்து கழனியில் நடுறாங்க இப்போ தான் தர்பூசணி. அது நடுறது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். உங்களை தான் எடுக்கிறேன். எப்படி நடுவாங்கன்னு காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கே தெரியாது, எங்களுக்கு கழனிலாம் இல்லைல்ல, அதனால். இந்த பாருங்க எங்களே எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சொட்டு நீர் பாசனத்தில் தர்பூசணி இது பண்ணுறாங்க. இது ஊராமுட்டு கழனி, யாருன்னே தெரியாது. இது எப்படி நடுவீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து இந்த பழுப்பு வச்சு ஹோல்ஸ் போடுவீங்களா? இதில் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டே வருவீங்களா? அது உள்ளே விதை போடுவாங்களா? அதுக்கப்புறம் தண்ணி இது நீட்டாக போகுமா? இல்லை யூடியூப்பில் போடுறதுக்கு தான். முடிச்சிட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க ஓட்ட போடுறாங்க. நீங்கள் போடுங்க. காணிக்கார் வாங்கி வந்து கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க என்னை திட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணி இது பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் ஓட்டை போட்டுன்னு வராங்க, ஒருத்தவங்க வந்து விதை போட்டுக்கினே வராங்க. இப்படி தான் தர்பூசணி வந்து சொட்டு நீர் பாசனத்தில் விளைவிக்கிறாங்க. வாங்க நம்ம போய் கொல்லை விட்டதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது கையில் கிடச்சிது. இது லாஸ்ட் ஏற்றி அமுச்சிட்டோம் ஆல்ரெடி ஒரு மூட்டை. அது இப்போ நான் எல்லாத்தையும் மிச்சம் மீதி உடச்சி சாப்பிட்டுட்டு இது கையில் கிடச்சிது. இப்போ திரும்ப வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுறேன்னா என்னை திட்டாதீங்க. ஏன்னா எனக்கே இது எப்படி சொல்கிறது, அதிசயமாக ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாரு, பார்த்தோன்னே அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கழனியில் வந்து சாப்பிட்றேன். இப்போ வந்து இதை எடுத்துக்கின்னு நாங்கள் அங்கே அண்ணன் கூட வச்சுட்டு வந்துட்டோம். அதை எடுத்துக்கின்னு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வாங்க எங்களா கூட. இது போதெல்லாம் காய் எதை பார்த்தாலுமே அப்படியே உடச்சி சாப்பிட்ணும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை கழனி இல்லாததுனால உள்ள புதுசாக பார்க்கறதுனால அப்படி இருக்குதான்னு தெரில நம்மளுக்கெலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். எவ்வளோ மாடு பாருங்க, அந்த கழனி ஃபுல்லாக தர்பூசணி கழனி ஃபுல்லாக மாடு தான். நாங்கள் வந்தோம், சாப்பிட்டோம். எனக்கு வேறு தொண்டை கட்டின்னு இருக்கிறது, தர்பூசணியை அந்த அளவுக்கு சாப்பிடல. வச்சு சாப்பிட்டதுக்கு சளி பிடிக்க போதான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சூறை தேங்காய் மாதிரி ஃபஸ்ட்டு போகிறேன். டொமால் வந்துச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திவ்யா வேறு என்னை கூப்பிட்றான். பார்க்குறதுக்கு விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. இது நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சின்னு ஒரு கையில் பிரிக்கிறதுக்கும் எனக்கு வாட்டப்படல. சாப்பிட்டுக்கினே போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இதை பாருங்க, இதுதான் தர்பூசணி தோட்டம் ஃபுல்லாக. லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்துருங்க. உங்களுக்கு கொடுக்கலன்னு கோச்சிக்காதீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி கழனி கூட்டின்னு வரேன், எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தருமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.